Good morning, students. Today we are going to deal with typhoid fever, or we say it as the enteric fever. What is enteric fever? Enteric fever means causing acute systematic illness. So what will be the symptoms is with headache, fever and discomfort in the abdomen. So typhoid. Typhoid, the causative agent is Salmonella typhi. You have learnt in your 10th standard itself. So what is the causative agent for typhoid? Salmonella typhi. What is the site of infection is intestine. So it affects the intestine. So how it spreads? It spreads through the contaminated food and water. So when the house flies, they go and sit in the contaminated person's faces, and then when they go and sit in the food and on the water, it contaminates. So next is, what are the symptoms for it? Headache, abdominal discomfort. So நம்மளுடைய வயிறு சரியில்லாமல் இருக்கிறது. Next there will be fever and then there will be diarrhea. Diarrhea is வயிற்று போக்கு. So next we'll go to pneumonia. Pneumonia அப்படின்னா என்னதுன்னா சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. It is caused by Streptococcus pneumoniae. What is the causative agent for pneumonia? Streptococcus pneumoniae. What is the site of infection is lungs. நம்மளுடைய lungs வந்து நுரையீரலை வந்து அது affect பண்ணும். How it is transmitted? By the droplet infection. ஸோ அவங்க தும்பும்போது அவங்களுடைய அப்படியே அந்த நீர்த்துவளைகள் வரும்ல, அதிலிருந்து இன்ஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் இட்? தெர் வில் பி ஃபீவர், காஃப், பெயின்ஃபுல் ப்ரீத்திங். ஸோ அவங்க ப்ரீத் பண்ணும் போது தெர் வில் பி பெயின் அண்ட் தென் தெர் வில் பி ப்ரௌன் ஸ்பூட்டம். ஸோ வந்து கொஞ்சம் பழுப்பான சளியே வந்து என்ன ஆகும், ரொம்ப பழுப்பு கலரில் வரும். அதான் ப்ரௌன் ஸ்பூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் tuberculosis. You all know TB அப்படின்னு சொல்லுவாங்க. tuberculosis காச நோய். The causative agent for it is Mycobacterium tuberculosis. Mycobacterium tuberculosis என்ற பாக்டீரியா தான் அதை காஸ் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த மோட் ஆஃப் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்? எங்கே வந்து இன்ஃபெக்ட் பண்ணுன்னா நம்மளுடைய லங்ஸை. திஸ் டிசீஸ் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் பை த ட்ராப்லெட்ஸ். ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் இட்? தேர் வில் பி திக் mucopluent nasal discharge. ஸோ நம்ம மூக்கை சீந்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல திக்கு நல்ல ரொம்ப அடர்த்தியான சளியாக வெளியே வரும். ஸோ தட் இஸ் த சிம்டம்ஸ் ஃபார் த tuberculosis. So we have learnt all the bacterial diseases. So nearly we have learnt about 8 diseases. So the causative agent for it, the site of infection, mode of transmission and the symptoms. So what are the diseases we have learnt? Shigellosis, bubonic plague, diphtheria, cholera, tetanus, typhoid, pneumonia and tuberculosis. Hope இதெல்லாம் இந்த complete page you have taken the snapshot and then you learn it. So I'll give you questions, so you can write the answers for it and learn it. We learnt about the bacterial diseases. Now we'll go to the bacterial resistance. So ஒரு bacterial disease அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ ஆன்டிபயோட்டிக்ஸ். நம்ம பாக்டீரியல் டிசீஸ்க்கு எதிராக எப்போதுமே என்ன எடுத்துப்போம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக் பாக்டீரியாவுக்கு எதிராக ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இஃப் வி யூஸ் திஸ் ஆன்டிபயோட்டிக் வெரி ஆஃபன், நம்ம வந்து அடிக்கடி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படும். ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்கோட ஆக்ஷனையே வந்து தடுத்து நிறுத்திடும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே வில் பி டெவலப்பிங் த ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் தட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக். ஸோ இன் தட் கேஸ், இன் சச் கேசஸ் வி கேனாட் யூஸ் த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் ஃபார் த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிக்கிச்சுன்னா நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாப்பு கிடைக்காது. ஸோ நவ் some bacteria they have developed the
ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் மெனி ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அப்படி டெவலப் பண்ணிடுச்சு இந்த ஆன்டிபயோட்டிக் தான் டெவலப் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு ஆன்டிபயோட்டிக் ட்ரை பண்ணுவோம். ஆனால் சில பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிராக ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இன் தட் கேசஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு ரிஸ்க், இந்த பாக்டீரியாவுக்கு எதிராக நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு ரிஸ்கான சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது எப்படி? ஸோ ஹவு கேன் வி அவாய்ட் த பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ்? So we have to avoid using the antibiotics for the minor infections. So நமக்கு bacillus சைனட்டிஸ், நம்ம சைனஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லைட்டாக தான் இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து உடம்பு இது சின்ன இதை கூட தாங்கிக்கூடாது அப்படின்னு உடனே வந்து டேப்லெட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மைனர் இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறத வச்சுக்கூடாது. ஸோ இன்கேஸ் அப்படி எடுக்காமல் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்து நம்மளுடைய பாடியோட இம்யூன் சிஸ்டம்னுடைய எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனுக்காகலாம் நம்ம அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறத வந்து தவிர்த்துக்கணும். ஸோ யூஸ்வலாகவே ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக தான். நம்ம அதை வந்து ஒரு காமன் கோல்டு இல்லை ஃப்ளூ அதுக்கெலாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஆல் நோ காமன் கோல்டுன்றது நமக்கு வர சாதாரண சளி. ஸோ வாட் இஸ் ஃப்ளூ? ஃப்ளூன்றது என்னதுன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஸோ இட் வில் பி அஃபெக்டிங் த நோஸ், த்ரோட், காசிங் காஃப். அது வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ரன்னிங் நோஸ் இதையும் காஸ் பண்ணும். இட் இஸ் எ வைரல் டிசீஸ். ஸோ காமன் கோல்ட், ஃப்ளூ இந்த மாதிரி வந்து வைரல் டிசீஸ்க்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் வி ஹாவ் டு ஃபாலோ த ப்ரிஸ்கிரிப்ஷன் கிவன் பை த டாக்டர். ஸோ டாக்டர் வந்து நம்மளை வந்து ஒரு 4 டேஸ்க்கு டேப்லெட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 டேஸ் எடுத்துகிட்டு ஓகே வி ஆர் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதை ஸ்கிப் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு கம்ப்ளீட் த dosage which is given by the doctor. So if we follow this, our antibiotic resistance will not develop. So நம்ம வந்து அந்த antibiotic resistance develop பண்ணிட்டோம்னா அந்த bacterial diseaseலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. So to avoid this we have to follow the proper prescriptions given by the doctor. So these two, and what is the bacterial resistance, அது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி steps to reduce the risk of bacterial resistance ஒரு 2 மார்க்கில் கொடுக்கலாம். You can learn this. Thank you children.